நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுவது எப்படி என்று பார்க்கலாம். ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணி நாம் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுக்குமோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸில் நமக்கு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் ப்ரோக்ராம். இது பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, எப்படி என்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும். n = input enter the number. enter how many rows, எத்தனை ரோஸ் நமக்கு வேணும் அப்படின்ட்டு வாங்கிக்கலாம். இன்புட் 8 ரோ இருந்ததுன்னா 8 ரோ ட்ரையாங்கிள் கிடைக்கும். 7 கொடுத்தோன்னா 7 ரோஸில் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இங்கே ப்ரோக்ராமில் இன்புட் கமாண்ட் யூஸ் என்ன செய்யும், ரன் டைமில் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது டைனமிக்காக நம்மக்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். நாம் அதில் கொடுக்கக்கூடிய இன்புட்டை என்னங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த ப்ராம்ப்ட் எனி கிடைக்குமா, இதில் அவுட்புட் என்ன கிடைக்குமா, ஸ்ட்ரிங் ஆட்டு தான் கிடைக்குமா. ஸ்ட்ரிங் ஆட் கிடைச்சோன்னா நமக்கு நம்பர் ஆட்டு அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம கொடுக்கக்கூடியது நம்பர் தான். 8 அப்படிங்கிற நம்பர், 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்தோன்னா அது நம்பர் தான். ஆனால் அந்த பைத்தான் எப்படி அதை மெஷர் பண்ணிக்கோன்னா ஸ்ட்ரிங் ஆட்டு மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ அதனால் நாம் அங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஐஎன்டிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் ஆட்டு இருக்கக்கூடியதை இன்டிஜர் ஆட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நம்பர் இன்புட் நான் 8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட் 8ன்னுட்டு ஆன்சர் கொடுக்குறேன். அப்போ நமக்கு 8 ரோஸ் இன்புட்டு வாங்கணும். அப்போ 8 டைம்ஸ் அது என்ன செய்யணும், இந்த ஒரு ஃபார் லூப் ஏதாவது போட்டு ரிப்பீட் பண்ண வேணும். அப்போ ஒரு ஃபார் போட்டுக்கலாம். ஃபார் I in range of n. அப்போ நான் இன்புட் n-ல் 8 வாங்கினேன்னா எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணோம், பிரிண்ட் I. நான் இப்போ பிரிண்ட் I கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே என்ன பண்ணுது, இன்புட் கேட்குது. இன்புட்டில் நான் 8ன்ட்டு ஒரு நம்பர் கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். எத்தனை வருது, 0லேருந்து 7 வரைக்கும் வருது. அப்போ இது 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குதா? ஆமாம். 0லேருந்து நாம் கவுண்ட் எடுக்கணும். அப்போ 0, இது 1, இது 2, இது 3, 4, அப்போ 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரிப்பீட் நமக்கு கரெக்டாக தான் வருது. அப்போ என்ன செய்யணும், இப்போ நான் இதில் ஒரு ஸ்டார் தானே நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டார் போட்டுட்டேன். ஸ்டார் போட்டுட்டா நமக்கு ட்ரையாங்கிள் வந்துடுமா, வராது. அதையே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்புட் ஒரு 8 கொடுத்துருக்கேன்னா வெறும் ஸ்டார் மட்டும் 8 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்குது, அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன செய்யணும், முதல் ரோவில் ஒரு ஸ்டாரும், ரெண்டாவது ரோவில் 2 ஸ்டாரும், மூணாவது ரோவில் 3 ஸ்டாரும் வரணும். அப்போ எப்படி பண்ண வைக்கிறது, இந்த ஃபார் லூப் 8 டைம் நமக்கு ரிப்பீட் ஆகுது. அப்போ நாம் இதில் என்ன ஒரு ஃபார் லூப்பை அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் j in range of I + 1. எதுக்கு நான் I + 1 கொடுக்குறேன். இந்த I + 1 கொடுத்தேன்னா எதுக்காக, நமக்கு இதில் பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்த ரேஞ்ச் கமாண்ட் எப்போமோ 0லேருந்து தான் 7 வரைக்கும், அதாவது இன்புட் 8 கொடுத்தமாகில் இந்த ஃபார் லூப் 0லேருந்து 7 வரைக்கும் எடுக்குது. மொத்த கவுண்ட் 8, ஆனால் ஸ்டார்டிங் 0. ஸோ அதனால் நாம் அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா 0 +1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபார் லூப் என்ன செய்யும், I 0வாக இருந்தால் இந்த ஃபார் லூப் ஒரு டைம் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஐயில் 1 இருந்ததுன்னா I + 1, ஏற்கனவே ஐயில் 1 இருக்குது. அப்போ +1 என்ன செய்யும், ஃபார் லூப் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ அது 2 நேரம் இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆகும். அதாவது ஐக்க வேல்யூ 0வாக இருக்கும்போது இந்த ஃபார் லூப் ஒரு டைமும், ஐக்க வேல்யூ 1ஆக இருக்கும்போது இந்த ஃபார் லூப் 2 நேரமும் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்போ நான் அதில் பிரிண்ட் கொடுத்துடலாம்.
ஓகேவா? பிரிண்ட் என்ன கொடுக்கணும்? நான் இதில் பிரிண்ட் ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்டார் கொஞ்சம் இடமும் விடணும் ஒவ்வொரு ஸ்டாருக்கு அப்புறம். அப்போ நான் ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பிரிண்ட் வந்து இது இப்போதைக்கு தேவையில்லை. நான் இதில் என்ன பண்ணிடுறேன், இந்த கமாண்டுக்கு இது கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்புட் வந்து 8 கொடுத்துட்டேன். என்ன பண்ணியிருக்கு, நேராக கீழ்நிக்கையே பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் லைன் நமக்கு வரல, ட்ரையாங்கிள் வரல. அப்போ என்ன செய்யணும், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு நியூ லைன், அதாவது /r கொடுத்துடலாம். /rன்னா என்ன அர்த்தம், கேரேஜ் ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நியூ லைன் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இது நியூ லைனுக்கு வரும். ஐ வந்து 0 இருக்கும்போது இந்த ஜே லூப் ஒரு டைம் ரிப்பீட் ஆகும். அப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 ஆகும். 2 ஆகும்போது இந்த ஃபார் லூப் 2 டைம் ரிப்பீட் ஆகும். அப்போ 2 நேரம் ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணும், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் இந்த பிரிண்ட் /n கொடுத்தா, அதாவது இந்த ஒவ்வொரு டைமும் அந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே அந்த பிரிண்ட்டுங்கிற /r எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு நியூ லைனில் வந்துடும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. நான் இன்புட் வந்து 8 கொடுத்துட்டேன், என்ட்ரு பண்ணிட்டேன்னா என்ன நடக்குது, நமக்கு ஒரு லைனில், அதாவது ஃபஸ்ட் லைனில் 1 பிரிண்ட் பண்ணியிருக்கு, அடுத்த லைனில் 2 பிரிண்ட் பண்ணியிருக்கு, அடுத்த லைனில் 3 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ட்ரையாங்கிள் வரல. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல எண்டு ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணி வேணும். அதாவது எண்டுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே எனக்கு அது எண்ட் ஆஃப் த பாயிண்ட், எண்டுங்கிறதுல முடிஞ்சிடணும், அது முடியணும். முடிஞ்சாதான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு அது முடிஞ்சதாட்டு எடுத்துக்கும். அப்போ தான் /r கொடுக்கும்போது நியூ லைனுக்கு போகும். ஏன்னா இந்த எண்டுங்கிறது கொடுத்துட்டு இருந்தோன்னா சேம் லைனில் வந்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சேம் லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கும், மீனிங் எடுத்துக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன செய்யும், இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ரன் கொடுத்தோன்னே என்ன பண்ணுது, இன்புட் கேட்குது, என்ன ஹவு மெனி ரோஸ், நான் 8 கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, 8 லைன் நமக்கு ஆரோ பிரிண்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் நான் ஒரு 20 இன்புட் கொடுத்தேன்னா என்ன நடக்கும், நமக்கு 20 ரோஸில் அந்த ட்ரையாங்கிள் வரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ என்ன எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோவில் நம்ம ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.